ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சுடிதார் டாப்புக்கு வந்து ஷோல்டர் அளவு வந்து மார்க் பண்ணுவோம். அந்த ஷோல்டர் அளவு வந்து நம்ம 2 ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். என்னென்ன ஃபார்முலானா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடம்புல இருந்து ஃபுல் ஷோல்டர் அளவு எடுத்து அதை வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஷோல்டரோட அளவை கண்டுபிடிக்கிறது. அப்படி உங்களுக்கு ஃபுல் ஷோல்டர் அளவு தெரியல அப்படின்னா மார்பு சுற்றளவு வச்சு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபுல் ஷோல்டர் வச்சு பார்க்கலாம். இதோட ஃபார்முலா என்னென்னா ஃபுல் ஷோல்டர் டிவைட் பை 2 மைனஸ் 1/2 இன்ச். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ முழு ஷோல்டர் வந்து உங்களுக்கு 15 இருக்குன்னா 15 டிவைட் பை 2 மைனஸ் 1.5 போட்டுக்கோங்க. 15 டிவைட் பை 2 போடும்போது 7.5 இன்ச்சு கிடைக்குது. அது கூட மைனஸ் 1.5 இன்ச்சை மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 6 இன்ச்சு கிடைக்குது. இந்த 6 இன்ச்சை தான் நம்ம வந்து ஷோல்டரோட அளவாட்டு சுடிதார் டாப்பில் வந்து மார்க் பண்ணணும். இப்போ நமக்கு ஃபுல் ஷோல்டர் தெரியலை அப்படின்னா மார்பு சுற்றளவு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். மார்பு சுற்றளவுனா அப்பர் செஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா மார்பு சுற்றளவு +4 டிவைட் பை 6. இப்போ இதில் வந்து +4 நம்ம எதுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோன்னா, நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் மார்பு சுற்றளவு எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வந்து அந்த அளவை வச்சுக்கலாம். மார்பு சுற்றளவை 4 டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அளவு மார்க் பண்ணும்போது மார்பு சுற்றளவு டிவைட் பை 6 தான் நம்ம போடுவோம் ப்ளவுஸுக்கு. ஆனால் சுடிதாருக்கு மட்டும் நம்ம வந்து அந்த மார்பு சுற்றளவை அப்படியே மார்க் பண்ணக்கூடாது. அது கூட பாடி லூஸுக்காக நம்ம ஒரு 4 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும். அந்த 4 இன்ச் நம்ம ஆட் பண்ணுறது தான் ஈஸ் அலவன்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். அதனால தான் மார்பு சுற்றளவு +4 டிவைட் பை 6 போட்டுக்கோங்க. இப்போ மார்பு சுற்றளவு 34 இருக்குன்னா அது கூட 4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க டிவைட் பை 6. இப்போ ஆட் பண்ணும்போது 38 வருது. அதை டிவைட் பை 6 பண்ணும்போது 6.3 இன்ச்சஸ் வருது. இந்த மாதிரி தான் சுடிதாரோட ஷோல்டர் அளவு வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி மார்க் பண்ணணும். தேங்க்யூ.